வணக்கம். அம்மையார் ஜெயபால். இரவு 12 மணி ஆகுது. நான் இந்த பதிவு போடுறேன். மிகவும் மனசுக்கு கஷ்டப்பட்டு இந்த பதிவு போடுறேன். வியாபார பெருமக்களாகிய நம்மை போன்ற நானும் ஒரு வியாபாரி தானே. பால் வியாபாரி. பால் வியாபாரம் பண்ணுறேன். நம்ம வியாபாரிலாம் எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாரி பணம் அப்படிங்கிற மாரி ஒரு கான்செப்டில் பணத்துக்காக செய்கிற மாதிரி. நான் இப்போ நிறையா நம்ம ஊரில் புகையிலை கிடைக்கிதுங்க. அந்த தப்பான புகையிலை நான் சொல்கிறது. தப்பான புகையிலை கிடைக்கிது. இந்த ஹான்ஸு, கூலீஃபு. இப்போ நானும் சில கடையில் நிறைய இளைஞர்கள் கூட்டம் போகுது. என்னான்னு பார்த்தாக்கா, அந்த கடையில் ஒரு புளிமார்க்குன்னு ஒன்று விற்கிது. ஒரு புகையிலை போதை வஸ்துக்கள். அதில் என்ன பெரிய லாபம் கிடச்சிட போகுது? இல்லை அப்படியே நிறைய லாபம் கிடச்சி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அதை விற்று அந்த வரக்கூடிய பணம் உங்களுக்கு அது நிறையா பணம் வந்ததுனால நம்ம 100 வருஷம் வாழ்கிற நம்ம 200 வருஷம் வாழ போகிறோமா? கிடையாது. அந்த மாதிரி ஒரு தப்பான பணம் ஈட்டுறவங்க நிச்சயமாக தண்டனை அனுபவிக்கிறாங்க. நம்ம பார்க்குறோம், எவ்வளோ பேர் பார்க்குறோம். தவறாக பணம் ஈட்டினவங்க யாரும் நல்லா இல்லை. எல்லாருக்கும் தெரியும். தெரிஞ்சு இதை செய்கிறீங்க. கடைக்காரங்கள்லாம் கொஞ்சம் தயவுசெய்து மாற்றிக்குங்க. இந்த வியாபாரத்தில் வர லாபம்லாம் வேணாம். எவ்வளோ குடும்பம், எவ்வளோ இளைஞர்கள்லாம் அழிஞ்சு போகிறாங்க. எவ்வளோ விடோ. நீங்கள் சாதாரணமாக ஓட் லிஸ்ட்டே எடுத்து பாருங்கள். 800 பேர் இருக்காங்கன்னா 450 இருக்க மாட்டாங்க. 500 400 இருப்பாங்க. ஒரு 1000 பேருக்கு 100 ஆண்கள் இல்லை. என்ன காரணம்? என்ன கொடுமை இல்லை? ஆண்கள் இறந்துட்டால் அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைங்கள்லாம் யார் காவந்து பண்ணுவான்? இன்றைக்கி ஒரு 2 நாளாக ஒரு சம்பவம். என்னோடய எம்ப்ளாயி ஒருத்தவர், அவருக்கு லிவர் ப்ராப்ளம். என்கிட்ட முன்னாள் ஊழியர் அவரை கொண்டு போய் திருவாரூரில் காமிச்சிக்கிட்டு இருந்தேங்க. திருவாரூர் மெடிக்கலில் எங்களால் பார்க்க முடியாது, ஜிப்மருக்கு போங்க, லிவர் தான் மாற்றணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிப்மருக்கு போனால் அங்கே வெளியிலே 400 பேஷண்ட் இருக்காங்க. சாதாரணமாக அந்த குடிக்காக வந்தவங்க அப்படிங்கக்குள்ளே அவங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டாங்க. அவங்க கூட போகிறவங்களுக்கே அசிங்கமாக இருக்குது. சேர்க்க முடியல. மறுபடியும் ஏதோ கொஞ்சம் பொலிட்டிக்கல் ப்ரெஷர் கொடுத்து நம்ம ஊரில் நம்ம ஊர் எஸ்ஐ பாண்டிச்சேரியில் வேலை செய்கிறாரு. அவர் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி அட்மிஷன் போட்டிருக்கு. பாருங்கள், அவருக்கு 12 வயசில் ஒரு பொண்ணு, 10 வயசில் ஒரு பையன். ரொம்ப அன்கண்டிஷனாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம். அவங்க குடும்பம் என்ன கதிக்கு ஆகும்? இதெல்லாம் தப்புங்க. இதெல்லாம் இந்த நிறையா வியாபாரி விற்கிறீங்க. அதனால் கூடிய வருமானம் தேவையில்லை. ரொம்ப வருத்தமாக இன்னும் நீட்டாக போகும், பதிவு பெருசாக போகும். சங்கடமாக இருக்குது. இந்த போதைப் பொருள்லாம் தயவுசெய்து விற்காதீங்க. நிச்சயமாக நானே போலீஸுக்கு சில பேருக்கு தகவல் கொடுக்கலான் இருக்கேன், பார்க்குறவங்களுக்கு. அந்த மாதிரி நீங்கள் யாராவது பார்த்தாலும் என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தகவல் தெரியப்படுத்துங்க. நான் போலீஸுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு சொல்கிறதுக்கு யோசனையாக இருந்தது, இந்த கடைக்காரர் விற்கிறாருன்னா என் நம்பருக்கு சொல்லுங்கள், நான் போலீஸுக்கு சொல்கிறேன். என்னுடைய நம்பருக்கு சொல்லுங்கள். 9996549999 என்னுடைய நம்பரு. எனக்கு சொல்லுங்கள், நான் போலீஸுக்கு தகவல் சொல்கிறேன். நிச்சயமாக போலீஸ் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. போலீஸுக்கு தெரியாமல் தான் அதை விற்கிறாங்க. ரொம்ப பாவங்க. கொடுமையான ஒரு சமுதாயத்தில் வாழ்கிறேங்கிறத வருத்தமாக தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அம்மையார் ஜெயபால்.